வட சென்னை படத்தில் எப்படி அன்போட எழுச்சி இருந்துச்சோ அதை விட பயங்கரமான ஒரு எழுச்சி வட சென்னையில் இருக்க ஆர்கே நகர் தொகுதியோடுது. 2015 வரைக்கும் யாருக்குமே தெரியாத இந்த தொகுதி 2015க்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரிய வருது. அதுக்கு காரணம் 2015ல் நடந்த ஒரு இடைத்தேர்தல் தான். அந்த சமயத்தில் தான் ஆர்கே நகரோட ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வெற்றிவேல் தன்னோட பதவியை ராஜினாமா செய்கிறார். அப்போ அந்த தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் ஏடிஎம்கே சார்பாக அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவே களத்தில் இறங்கினாங்க. டிஎம்கே அந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 1,60,432 வாக்குகள், அதாவது 88.43% வாக்குகளை பெற்று ஒரு இமாலய வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 2016 சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆர்கே நகரில் டிஎம்கே வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழனை எதிர்த்து போட்டியிடுறாங்க. போட்டியிட்டது மட்டும் இல்லாமல் 39,545 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்கிறாங்க. இப்படி தொடர் வெற்றிக்கு அப்புறம் எதிர்பாராத விதமாக டிசம்பர் 5, 2016 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலமானாங்க. திரும்பவும் 2015க்கு அப்புறம் 2017 ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் தமிழ்நாடு இடைத்தேர்தல் வரலாறுலேயே நடக்காத மாதிரி ஒரு சுயேட்சை வேட்பாளர் 40,707 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரு தான் சசிகலா அணி சார்பாக போட்டியிட்ட டிடிவி தினகரன். ஒரு காலத்தில் சரியான சாலை வசதி கூட இல்லாத இந்த ஆர்கே நகர் தொகுதி இன்னைக்கு ஒரு ஸ்டார் தொகுதியாக இருக்கு.